ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டில் சேவ் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம காதுபட சொல்கிறத கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். கோல்டில் சேவ் பண்ணால் ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி எல்லார் வாயிலேருந்து வருது. இந்த மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் வீணாக போகாதுன்னு சொல்கிறதுக்கு ஏற்றது மாதிரி நிறைய பேர் நம்ம கோல்டில் வந்து சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம்ல. அப்படி கோல்டை சேவ் பண்ணால் எவ்வளோதான் லாபம்? உண்மையிலே இந்த கோல்டு சேவிங்ஸ் வந்து லாபம் தானா? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? லாஸ்ட் இந்த ஒரு வருஷமாக நகை எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு என்னதான் லாபம் கிடைக்குது? லாஸ்ட் 5 வருஷமாக நகை எடுத்து வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாரும் 2024 எண்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். 2025 வரவேற்றுக்கிட்டே இருக்கிறோம். 2024 ஃபினான்ஸ் ரீதியாக நம்ம போட்ட பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தவங்களும் இருப்போம், முடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்போம். எதுவுமே பண்ண நினச்சோமே, ஃபினான்ஸ் ரீதியாக சேவ் பண்ணணும்னு நினச்சுமே முடியலைங்கிற வருத்தத்தோடு இருக்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம். 2025 இருந்து அடுத்து நம்ம முயற்சியை தொடங்குவோம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நம்பிக்கையோடு 2025 நம்மளோட ஃபினான்ஸ் ரீதியான உள்ள பிளானை போடுவோம். இன்னும் நம்மள நிறைய பேர் 2025க்குள்ளே ஃபினான்ஷியல் பிளானையும் போட்டிருந்துருப்போம். கோல்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்ணலாம், எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாக்கெல்லாம் ஓரளவு வந்திருந்திருப்போம். அதோட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆரோக்கியத்திலையும் ஹெல்த்லேயும் அக்கறை வச்சு இந்த 2025 காலடி எடுத்து வைப்போம். ஏன்னா ஃபினான்ஸ் ரீதியாக முதல்ல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அது நம்ம கையில் தான் இருக்குது, ஒவ்வொருத்தவங்க கையிலே இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ் கையில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதை மனசில் அந்த பிளானோட ஃபினான்ஷியல் பிளானையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு சேர்த்து போடுவோம், ஒய்ஃப் ஹஸ்பண்டோடு சேர்த்து போடுவோம். எப்போதுமே ஒரு கை தட்டினா ஓசை வராது, கண்டிப்பாக 2 கை தட்டினா தான் ஓசை வருங்கிற மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் 2 பேரும் கலந்து பண்ணும் போது கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் தான். இப்போது வாங்க, அந்த 5 வருஷமாக நம்ம நகை எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து நகையில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம். நகையில் போட்டவனா இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்காண்டா, அப்போவே நான் நகை எடுத்து வச்சுருந்துருக்கலாம். நம்மளுமே நினைப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சு 1 கிராமு 2500க்கு இருந்துச்சு, 3000க்குலாம் இருந்துச்சே, நகை எடுத்துருக்கலாமோ, அப்போவே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். வாங்க, அது அப்படிலாம் எடுத்திருந்தா எவ்வளோ லாபம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்க்குற நகை வந்து 916 22 கேரட் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நடைமுறையில் நம்ம எடுக்கிறது வந்து 22 கேரட் தானே. ஸோ அதனால் 916 நகையை பார்த்துடலாம். 2020 நகையோட ரேட்டு 1 கிராம் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 3735 ரூபா. உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு நல்லாவே தெரியும், 7000 சம்திங் போயிட்டுருக்குதுங்க இல்லையா. 2020 3735 ரூபா இருந்திருக்கு. 2021 நகையோட ரேட்டு 1 கிராம் வந்து 4735 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பர்சன்டேஜில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 27% வந்து இன்க்ரீஸ் ஆகி நகையோட விலை உயர்ந்திருக்குது. அடுத்து 2021 வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு 4% வந்து நகையோட ரேட் வந்து கம்மியாக இருக்குது. 4735 உள்ளது 4559 குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு தெரியும், கொரோனா டைம், மார்க்கெட்டிங்லாம் ஏற்றம் இறக்கமெல்லாம் இருந்த டைம். ஸோ வந்து அந்த டைமில் குறைஞ்சிருக்கு நகையோட ரேட்டு. அப்புறம் 2023 வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு 5130 ரூபா 1 கிராமோட ரேட்டு வந்து 5130 கூடி இருக்குது. ஒரு 13% பார்க்கணும், 13% இன்க்ரீஸ் ஆகிருக்குது நகையோட ரேட்டு. இப்போது கரண்ட்டில் நம்ம இருக்கிற 2024 நகையோட ரேட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 5910 ரூபா ஸ்டார்டிங்கில் இருந்தது ஜான்வரி அந்த டைமில். இப்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7100 ரூபாயாக கூடிருச்சுது. ஒரு 20%, 15%லேருந்து அப்படியே 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ உள்ள 2024 டிசம்பர் எண்டிங்கில் நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, லாபமான டவுட்லேயே சந்தேகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி குறைஞ்சாலும் பாருங்கள், 2022 ஒரு 4% தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்க்ரீஸ் ஆகிறது 15, 20ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற, டிஸ்பிளேல தெரிகிற அந்த பிக்சரை பாருங்கள். 2020 2024 வரைக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரியும். ஒரு 2020 3735 இருந்த 1 கிராமோட கோல்டு ரேட்டு இப்போ வந்து 7100 ரூபாயா. இந்த 5 வருஷமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்னா ஒரு 90% வந்து 2020 24க்குள்ளே நம்ம தங்கம் எடுத்து வச்சுருந்தோன்னா ஒரு 90% வந்து லாபமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு எடுத்தவங்களுக்கு. அப்போது ஒரு 5 வருஷம் ஓகே, ஒரு வருஷத்தில் எடுத்தால் எவ்வளோதான் நம்மளுக்கு லாபம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 14% லாபமாவது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். 14ங்கிறது 20 கூட ஆகலாம். நான் ஒரு ஆவரேஜாக 14ன்னு சொல்லி சொல்கிறேன்.
ஸோ புண்ணில் போட்டது வீணாகாது அதுங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா லாபத்தில் தான் இருக்குது. இந்த ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட லாபம். ஆனால் இந்த முழு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேதாரம் செய்கூலியில் நம்ம டிஸ்கவுண்ட்டில் எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னுமே நல்லது. அப்போ ரெடி கேஷ் கொடுத்து போய் எடுத்தால் லாபம் இல்லையா அப்படின்னா இல்லை. ஏன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகி தானே போயிட்டு இருக்குது. இந்த வருஷம் நமக்கு ஒரு 14%லேருந்து 20% லாபமாக கிடைச்சாலும் அதை நம்ம வந்து சேதாரம் செய்கூலியில் கொடுத்து எடுத்திருந்தாலும் அடுத்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி கோல்டு எடுத்தாலும் நம்மளுக்கு லாபம் தான். கையில் சீட்டு போட்டாலும் லாபம், நம்ம அமௌண்ட் வச்சுருந்து எடுத்தாலும் லாபம். இன்னும் நம்ம ஃபுல் லாபத்தில் எடுக்கணும் அப்படின்னா வந்து டிஸ்கவுண்ட்டில் சேதாரம் செய்கூலியில் டிஸ்கவுண்ட்டில் எடுக்கிறது ரொம்ப நல்லது, லாபமும் கூட. ஸோ முடிஞ்ச அளவு நம்மளோட ஃபேமிலி பட்ஜெட்டில் மந்த்லி கோல்டுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை சிட்டு போட பாருங்கள். சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சவங்க பெரிய அமௌண்ட்டும் போடலாம். நல்ல நம்பகமான கடையை பார்த்து போடணும், மனசில் வச்சுக்கோங்க. அதை நம்ம மணியை இப்போ ஒரு இதில் வந்து சேவ் பண்ணணும். அந்த சேவிங் மெத்தட், அந்த ஸ்கீம் வந்து பாதுகாப்பானதாக இருக்கணும். நம்ம இதில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இதெல்லாம் வந்து பேங்க்கில் இதெல்லாம் பாதுகாப்பான ஸ்கீம் தான். மணி சேவிங் ஸ்கீம் நிறைய இருக்குது. ஆர்டி இருக்குது, எஃப்டி இருக்குது, பிபிஎஃப் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதோட லாபம் என்ன, கோல்டோட லாபம் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு நம்ம ஆர்டி, எஃப்டி, கோல்டு இதிலெல்லாம் வந்து ஸ்கீம்லலாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு என்ன தான் லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வாங்க ஒரு கம்பாரிஷன் பார்த்துடலாம். ஆர்டி, எஃப்டி, பிபிஎஃப் இதிலெல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 6 to 8% வந்து 1 இயருக்கு நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும். நான் சொல்கிறது வந்து ஒரு ஆவரேஜாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு 14% ஒரு ஆவரேஜாக கிடைக்கும். அது கூடவும் செய்யலாம். ஸோ அதனால் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் சொல்கிறது ஆர்டி, எஃப்டி, கோல்டு, பிபிஎஃப் இதெல்லாம் வந்து எவ்வளவு லாபம் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்திருக்கேன். அதனால் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சேவிங்ஸ் பண்ணாமல் இருந்தால் தான் பிரச்சனை. சேவிங்ஸ் வந்து எதுலையாவது நம்பகமானதில் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாபம் கம்மியாக இருந்தாலும் நம்ம அமௌண்ட்டு வந்து சேஃபாக இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். அது மாதிரி சேவிங்ஸை வந்து ஒரே இதில் கோல்டுலேயே நம்ம அமௌண்ட்டை வந்து போடுறதும் தப்பு தான். ஆர்டி ஒவ்வொரு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அமௌண்ட்டை வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. ஆர்டியில் ஒரு அமௌண்ட்டு, ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா வந்து அதை எஃப்டியாக போடலாம். கொஞ்சம் வந்து பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க, பெண் குழந்தைங்கன்னு இல்லை, லேடிஸ் எல்லாருமே கோல்டு போட ஆசைப்படும். கோல்டு வந்து போடுறதுக்கு ஆசைப்பட்டாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நம்ம வந்து அதை சேவ் பண்ணணுன்னாலும் நம்ம கோல்டு சீட்டு கட்டி கோல்டும் சேவ் பண்ணலாம். ஸோ கோல்டில் ஒரு அமௌண்ட்டு போடலாம், ஆர்டியில் ஒரு அமௌண்ட்டு போடலாம். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடுறது சேவிங்ஸோட ஒரு பெஸ்ட் மெத்தடுன்னு சொல்லலாம். இப்போ ஆர்டியில் பல்கான அமௌண்ட் சொல்லியிருப்பேன். பல்க்னா வந்து ஆர்டியில் வந்து 10,000 20,000 எவ்வளோ வேணாலும் போடலாம். ஸோ நான் சொல்கிறது வந்து நம்ம 500 1000 நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆர்டியாக போடலாம், கோல்டு சீட்டாக போடலாம். கொஞ்சம் அமௌண்ட் கையில் கூட இருக்குன்னா எஃப்டியாக போடலாங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். எஃப்டியாக அமௌண்ட் வர இன்ட்ரெஸ்ட்டை வந்து திரும்ப ஆர்டியாக மாற்றி விடலாம். இந்த மாதிரிலாம் சேவிங்ஸ் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்துருப்போம் 2020லேருந்து 24 வரைக்கும் கோல்டு ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எவ்வளோ லாபம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் எடுத்திருந்தா, இந்த ஒரு வருஷத்தில் எடுத்திருந்தா எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 2020ல் 3700 தான் இருந்துச்சா அப்படின்னு எனக்கே வந்து ஃபீல் ஆச்சு. அந்த டைமில் எடுத்திருந்தா இப்போ எவ்வளோ லாபம் நம்மளுக்கு அப்படின்னு. அந்த டைம் எந்த மாதிரி டைம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொரோனா டைம். நம்ம அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அந்த டைமில் நகை ரேட்டு கம்மியாக இருந்திருந்தாலுமே எடுக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம்தான். நம்மளால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை நம்ம வருமானம் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவிங்ஸ்னு சொல்லி எடுத்து வைக்கணும். அந்த சேவிங்ஸ் சொல்லி எடுத்து வைக்கிறது பெஸ்ட் மெத்தட் எதுன்னு சொல்லி பார்த்து சேவ் பண்ணலாம். அந்த பெஸ்ட் மெத்தட்லேயே நிறைய அமௌண்ட்டையும் போடாமல் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன். எந்த கோல்டு ஸ்கீமுமே நிறைய அமௌண்ட் இருந்தால் தான் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கையில் 500 1000 இருந்தால் கூட சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வருமானம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற நேரத்தை விட்டுட்டு அந்த வருமானத்துக்குள்ளே எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.